ஒரு விரதம் இருந்தால் சுபம் வீட்டில் நடக்கும். அந்த விரதம் எப்படின்னாக்க, பெருமாளுக்கு காலையில் எழுந்து ஒரு துளசி மாலை வீட்டில் போட்டுட்டு, அன்றைய தினம் யார் விரதம் இருக்காங்களோ அவங்க உப்பை போய் தொடக்கூடாது. அடுத்தது உப்பு இல்லாத ஆகாரமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை அன்னைய நாள், அதாவது நாள்னா அன்றைக்கி ராத்திரி 8 மணியோட முடிஞ்சு போச்சு. நாள் அப்படி இல்லை, காலையில் ஆரம்பித்து மறுநாள் காலையில் சூரிய உதயம் வந்தால் தான் ஒரு நாள் கணக்கு. அப்படி அந்த பெருமாளுக்காக துளசி மாலை சாமி படத்துக்கு போட்டுட்டு அன்றைய தினம் உப்பு இல்லாத ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனமாவது பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளார இப்படி செய்யும் பொழுது வீட்டில் நீண்ட நாளாக நீங்கள் நினைக்கிற மாதிரி சுபம், அந்த சுபம் கைகூடி வரும். பண வசதிகள் உண்டாகும். பசங்க எந்த துறையில் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பசங்க வாழ்க்கையில் நல்ல முறையில் செட்டில் ஆவாங்க. அன்பு தாய்மார்களே, அதாவது சில குறிப்புகள், தெற்கு பார்த்து சமைக்கக்கூடாது. தென்முகம் பார்த்து பெண்கள் அது சமைக்கக்கூடாது. தெற்க பார்த்து பீரோ இருக்கக்கூடாது. கதவை திறந்தால் அது தெற்க பார்த்து இருக்கக்கூடாது. ஒன்று வடக்க பார்த்துருக்கணும், இல்லை கிழக்க பார்த்துருக்கணும். அதே மாதிரி தெற்கு முகம் பார்த்து கண்ணாடியோ கடிகாரமோ அல்லது கேலண்டரோ இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக தெற்கு பார்த்து நாள் காட்டி கடிகாரம் இருக்கக்கூடாது. தெற்க பார்த்து கால் நீட்டி படுக்கக்கூடாது. தெற்க பார்த்து வாசல் இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் வாசலுக்கு வெளிப்பக்கம் 2 பக்கம் விளக்கெண்ணெயில் தீபம் போடணும். இப்போ தெற்க பார்த்து வாசப்படியாக இருக்குது எங்கள் வீடு என்றால் 2 பக்கமும் விளக்கெண்ணெயில் அந்த தீபம் போடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு பொற்காலம் ஏற்படும். இந்த தென் திசையில் எதெல்லாம் கூடாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அன்றாட வாழ்க்கையில்.